இபிஎஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? குறிப்பிட்டு சில நபர்களால் பெண்களை குறிவைத்து அச்சுறுத்துகிற வகையிலும் மானபங்கப்படுத்தி அவதூறு பரப்பி வருகிறார்கள். இதனால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் ஏற்பட்டிருக்கிறது. அவர் வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களை குறிவைத்து தாக்குகிற கலாச்சாரம் இதுவரை இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவை பின்பற்றி இந்த கழகத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு இது நியாயமா? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, குறிப்பாக பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை. இந்த அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசாக வரப்பட்டது. அவரும் முதலமைச்சரும் என்ன சொல்லுகிறார்? பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது. அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. ஏன் ஃபேக் வீடியோ உங்ககிட்ட தான் செல்போன் இருக்குதா? ஏய், உங்களால தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் வேற பயன்படுத்த முடியாதா? ஆட்சி மாறிச்சு, ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு. சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளைய கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைய சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமா அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திரியலாம். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்காக நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். முதலமைச்சரோட ஆட்சியில இப்படி ஒரு காவல்துறையா? இப்படி ஒரு காவல்துறை தலைவரா மாவட்டத்தில்? சமீப காலமாக குறிப்பிட்டு சில நபர்களால் பெண்களை குறிவைத்து குடும்ப பெண்களை, திருமணமானவர்களையும் திருமணமாகாத கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகளையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர்களை மானபங்கப்படுத்தி அவர்களுக்கு உள்நோக்கத்தை கற்பித்து பொய்யான செய்திகள், அவதூறான செய்திகள், அந்த பெண்களை அச்சுறுத்துகிற வகையிலும் மானபங்கப்படுத்தி சமூகத்திலே அவர்களுடைய அந்தஸ்தை குலைக்கின்ற வகையிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கின்ற வகையிலே, அவர்களை பற்றி தவறான, பொய்யான, கற்பனையான செய்திகளையும் சமூக ஊடகங்களிலே ஏஐயை பயன்படுத்தி மார்பிங் செய்து புகைப்படங்கள் வெளியிட்டு அவதூறு பரப்பி வருகிறார்கள். இதனால் இந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப பெண்களை, திருமணமான பெண்கள் மட்டுமல்ல, தன் தாயை ஏன் இப்படி செய்தீர்கள்? மாண்புமிகு அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு பெண்மணியால் கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த இயக்கத்திலே என் தந்தை மறைவிற்கு பிறகு என் அம்மா அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அந்த இயக்கத்தில் மாவட்ட கழக இணைச் செயலாளராக இருந்த என்னுடைய தாயாரை அவர் வசிக்கின்ற ஒன்றியத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட என் தாயாரை அடித்து
சேலையை இழுத்து வெளியேற்றியதை கண்டித்து கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இன்றைக்கு போட்டித் தேர்வுக்காக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற சென்னையில் பயிற்சி பெற்ற அவருடைய மகளை, திருமணமாகாத அந்த பெண்ணையும் இன்றைக்கு அவதூறாக சித்தரித்து இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்தி வெளியிட்டிருக்கிறவர்கள் மீது தொடர்ச்சியாக இப்படி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களை குறிவைத்து தாக்குகிற கலாச்சாரம் இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் அரசியல் நம்ம எல்லோரும் பார்த்துருக்குறோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது, பேசியிருக்கிறோம், சண்டை போட்டிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறோம், அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த கட்சியும் சார்ந்தவர்களும், திமுக ஆகட்டும் வேறு எந்த யாராகட்டும், குடும்ப பெண்களை தரந்தாழ்ந்து அவர்களை அவதூறாக அவர் வாழ்க்கையை கெடுக்கின்ற விதமாக யாரும் செயல்பட்டது இல்லை. ஆண்களுக்குள்ளாக நடக்கிற பிரச்சனை எங்களுக்குள்ளாக பேசிக்கொள்வோம். ஆனால் இதுதான் முதல் முறை புரட்சித் தலைவரால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம், இரும்பு மனிதி என்று சொல்லுகிற மாண்புமிகு அம்மா அவர்கள் நீங்கள் பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவை பின்பற்றி இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், எனக்கும் இபிஎஸ்க்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், அது வேறு. கருத்து வேறுபாடு உங்களுக்கும் எனக்கும், கட்சிக்கு நமக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீங்கள் எடுக்கிறீங்க. நான் உங்களை விமர்சனம் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் தலைமையின் கீழ் உங்கள் நேரடி பார்வையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அம்மாவை பின்பற்றி இந்த கழகத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு இது நியாயமா? இபிஎஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்டிலும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? யாரோ ஒரு இபிஎஸ் இருக்கிறார், நமக்கு என்ன ஆகுது? எப்படி கேட்பார் அவரு? அவர் தான் இந்த அவதூறு செய்திகளை உடனுக்குடன் எனக்கு அனுப்புகள் என்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, குறிப்பாக பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை. இந்த அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசாக வரப்பட்டது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி முறையிலே ஒரு மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்று ஒரு மாற்றத்துக்காக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து இன்றைக்கு முதலமைச்சராக அமர வைத்து பார்த்திருக்கிறார். அவரும் முதலமைச்சரும் என்ன சொல்கிறார்? பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன?
விழுப்புரம் மாவட்ட நிலைமையில் என்ன நிலைமை இன்றைக்கு? பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது. அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு, ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை. இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர்களை நான் பார்த்து கேட்கிறேன். கொடுங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? 31/3/2026 செஞ்சியில் ஒரு புகார், 12/6/26 ஒரு புகார் விழுப்புரத்தில், 11/7 செஞ்சியில் ஒரு புகார், 21/7 செஞ்சி விழுப்புரத்தில் ஒரு புகார் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் சைபர் கிரைமில், 14/7 ஒரு புகார், 16/7 ஒரு புகார். நேற்று ஒரு புகார் வந்து ஜெயபிரகாஷ் முந்தானத்து கொடுத்துருக்காங்க திண்டிவனத்தில் அட்வொகேட். அவன் குழந்தை என்ன பண்ணுவான்? 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு இப்போ தான் மொட்டை வச்சு காது கொடுத்தாங்க. அது தப்பா? அந்த குழந்தை கையில் ஒரு பாட்டிலை போட்டு இவன் கையில் ஒரு பாட்டிலை கொடுத்து அவங்க கையில் ஒரு பாட்டிலை கொடுத்து ஃபேக் வீடியோ, 5 வயது குழந்தை கையில் ஒரு பாட்டிலை போட்டு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் ஃபேக் வீடியோ இவங்ககிட்ட தான் செல்ஃபோன் இருக்குதா? ஏன் இவங்களால தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் வேறால பயன்படுத்த முடியாதா? முடியும். ஆனால் அதுக்கு ஒரு தகுதி தராதாரம் இருக்கும். எங்களுடைய தகுதி இது, அவங்களுடைய தகுதி அவ்வளோதான். சொல்ல முடியாதவங்க யாரும் கிடையாது. எதையும் யாரும் எதையும் செய்யலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு தராதாரம் இருக்கிறது. இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்து இதுவரை என்னை பற்றி அவதூறாக பேசினார்கள். அது அரசியல். எங்களை ஆண்களை பற்றி நீ என்ன வேணாலும் போடு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ பவுன் போடுறதால நீ என்ன வாழ்கன்னு சொன்னால் நான் வாழ்ந்துட போகிறதில்ல, நீ என்ன அழின்னு போனால் அழிஞ்சிட போகிறதில்ல. நான் யாருன்றது இந்த ஊருக்கு தெரியும், நீ யாருன்றது இந்த ஊருக்கு தெரியும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பற்றி பேசுவதோ மற்றவர்களை பற்றி ஆண்களை பற்றி பேசுவது எங்களுக்கு கவலையே இல்லை. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. இது ஆனால் பெண்களை தரந்தாழ்த்தி பேசுகிறது. இதன் மீது என்ன நடவடிக்கை என்று கேட்டோம். காவல்துறை அவர் சொல்கிறார் பதில், நான் வழக்கறிஞரை முடித்து 85 முடித்தேன். இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது நான் வழக்கறிஞரா பதிவு செய்து. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறேன். 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பதில் உண்மையிலேயே முதலமைச்சரோட ஆட்சியில் இப்படி ஒரு காவல்துறையா, இப்படி ஒரு காவல்துறை தலைவரா மாவட்டத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு சட்டம் தெரியும், நான் கூட வந்தவங்களுக்கு சட்டம் தெரியுதே இல்லையோ சொல்கிறேன் சார். 7 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கிறவர்களை நாங்கள் அதில் விசாரித்து சிஎஸ்ஆர் கொடுப்போம். சிஎஸ்ஆர் கொடுத்ததுக்கப்புறம் விசாரணை செய்வோம். விசாரித்ததுக்கப்புறம் நாங்கள் அரசு வழக்கறிஞரிடம் கருத்து கேட்போம். அவர் வழக்கு பதியலாம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் வழக்கு பதிவோம். சரி, வழக்கு பதிவீங்க. பிறகு நடவடிக்கை என்னவென்றால் கைது செய்வதில் கைதி எல்லான்றதை நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுவோம், தேவைப்பட்டால் சார்ஜ் ஷீட் போடுவோம். அப்போ 7 ஆண்டுகளுக்கு இருக்கிற குற்றங்களுக்கு இனி யாரும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள், சாராயிக்கிறவன்,
கஞ்சா விற்கிறவன், பொம்பளையை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளையை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை வந்து அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளருக்காக நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இந்த குற்றவாளி யார் என்பதை பேரோடு சொல்றோம். சந்திரு, முத்துவேலு, குமரவேலு, பிரபு, ராமு, இப்படி பல பேர் பேரோடு சொல்றோம். அத்தனை பேர் இந்த விழுப்புரம் மாவட்டம் இங்கே தான் சாராய வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், எல்லா அயோகத்தனும் இங்கே தான் பண்ணினுக்கிறான். கேட்டா நாங்கள் கைதி எல்லாம் செய்ய மாட்டோம், குற்றப்பத்திரிகை தாக்கல், அதுவும் தேவைப்பட்டால் தாக்கல் செய்வோம். இப்படிப்பட்ட பதிலை நான் மாவட்ட கண்காணிப்பாளரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த ஊடகம் மூலமாக நான் வைக்கிற வேண்டுகோள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, உங்களுடைய தூய்மையான ஆட்சிக்கு, வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பாக செயல்பட வேண்டும், நடமாட வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுகிற குற்றவாளிகளை நடவடிக்கை எடுக்காததும் அவர்களை பாதுகாப்பதுதான். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த காவல்துறைக்கு அறிவுறுத்தலை வழங்கி முறையான நடவடிக்கை எடுத்து இந்த பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு, இந்த அதர்மத்திற்கு, அவருடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் சரியான ஒரு நியாயத்தை வழங்குவீர்கள் என்று உங்களுக்காக நான் இந்த ஊடகம் மூலமாக நான் கோரிக்கை வைத்துக்கிறேன். இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் இல்லாத முதல்வர் உள்ளிட்ட சந்திக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க? கோரிக்கை வச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்புறம் மேல் நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, எல்லாம் இப்போ இதுவரை நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அவர் தான் சொல்லிட்டாரு 7 வருஷத்துக்கு கைது இல்லை. மாவட்ட செயலாளர் மீது